நான் திரும்ப ஜோதிமணி உங்கள்கிட்டேருந்தே தொடங்குகிறேன். 2 அம்சங்கள் பற்றிய விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். அதில் நாடாளுமன்ற அவை இதெல்லாம் வரத்துக்கு முன்னதாக ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கான அந்த மத்திய அரசு ஊழியர்கள் இதில் வந்து இடம்பெறலாம் அப்படிங்கிற ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய பேன் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை விமர்சிக்கிறார் உங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர். என்ன அடிப்படையில் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது? இது ஏன் நீக்கப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்லை, ஆர்எஸ்எஸ்ங்கிறது என்ன மாதிரியான அமைப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆர்எஸ்எஸ்ங்கிறது இந்தியாவில் காந்தியின் படுகொலைக்கு பிறகு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். 2012 வரைக்கும் இந்திய தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம் சொன்ன இயக்கம். இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரான ஒரு இயக்கம். பாஜகவுடன் நேரடியாக தொடர்புடைய இயக்கம். பாஜகவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஒரு பகுதியாக தான் பாஜகவே இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதுல ஒன்றும் தெரியாத ஒன்றும் விஷயம் கிடையாது. அப்ப ஒரு சுதந்திரமான அமைப்புகள் அனைத்துமே, அது வந்து நீங்க சிஏஜியா இருக்கலாம், இல்ல ரிசர்வ் பேங்கா இருக்கலாம், சிபிஐயா இருக்கலாம், இடியாக இருக்கலாம், இன்கம் டாக்ஸ் ஆக இருக்கலாம், அந்த மாதிரி அனைத்து சுதந்திரமான அமைப்புகளும், மக்களுக்கு பங்காற்றக்கூடிய அனைத்து அமைப்புகளும், மக்கள் வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுமே வந்து இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தால், நரேந்திர மோடி அரசாங்கத்தால் முழுக்க காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டதுங்கிறதா நம்ம தேர்தலுக்கு முன்பு வைத்த குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை மக்கள் பெருமளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு இயக்கத்தில் ஊழியர்கள் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் சேரலான்னு இன்னைக்கு இந்த அரசாங்கம் சட்டம் போடுறாங்க. நாளைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் வந்து சேவாதல்ல நீங்க எல்லாம் சேரலான்னு சொன்னா நிச்சயமா ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி அதை செய்யாதுங்கிறதுல எனக்கு பெருமை. சொன்னா நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு மாநில கட்சிகளும் அந்தந்த மாநிலங்களின் அரசு ஊழியர்கள் வந்து அவர்களுடைய தாய் அமைப்புகளில் சேரலாம் சொன்னா, அப்ப இந்த மொத்த அமைப்புகளுமே வெளிப்படையாக 100% அரசியல் கட்சிகளால் கட்டுப்படுத்தப்பட்டுவிடும். அப்ப மக்கள் எங்க தெருவில் நிற்பாங்களா? அரசியல் கட்சிகள் இருக்கிறவர்கள், அரசியல் கட்சியில் சார்புடையவர்கள், அதில் உறுப்பினராக இருக்கிறவங்க தான் அந்த அரசாங்கத்தில் பதவிக்கு வர முடியும்னா, இன்னைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம அதை பேச போறோம். பேப்பர் லீக்னால நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய எக்ஸாம் ஊழல்கள்னால பாதிக்கப்பட்டு ஆல்ரெடி அவங்க தெருவில் இருக்காங்க. சோ இப்ப ஆல்ரெடி அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது. ஒரு மிகப்பெரிய கவலையை மக்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி அதை திருட்டுத்தனமா படிச்சு ஒரு மெரிட்டே இல்லாம பாஸ் பண்ண முடியும் நரேந்திர மோடி ஆட்சியில தான் நம்ம சுந்தர வரலாற்றுல பாக்குறோம். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு சூழல் இருக்கிறப்ப இந்த மாதிரி அரசு பதவிகளுக்கும் நியாயமாக படித்து முன்னேறுகிற இளைஞர்கள் வர முடியாது, அரசியல் கட்சி சார்பற்றவர்கள் வர முடியாதுன்னு ஒரு அரசாங்கம் சொல்றது நீங்க இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பு அப்படிங்கிறது அதனுடைய சித்தாந்தம், கருத்தியல் இதெல்லாம் வெளிப்படையா இருக்கக்கூடிய ஒன்று. இன்னைக்கு அது வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து அதை முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது, ஏற்கனவே இப்போ இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்கள் பல்வேறு ஒரு அமைப்புகளில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ட்ரேட் யூனியனாக இருக்கலாம், இல்லைனா அவர்களுக்கான அமைப்புகளாக இருக்கலாம். இந்த அமைப்புகளுமே கூட அது மாநில அரசினுடைய ஊழியர்களாக இருக்கலாம், மத்திய அரசினுடைய ஊழியர்களாக இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கும்போது அந்த அமைப்புக்கு கருத்தியல் ரீதியான, சித்தாந்த ரீதியான தொடர்புகளோடு தான் செயல்படுறாங்க, வெளிப்படையாகவும் இருக்கிறாங்க, அல்லது கட்சி சார்ந்து இயங்குறாங்க. இப்போ அதையெல்லாம் அனுமதிக்கப்படும் போது இது மட்டும் ஏன் தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் முன்வைக்கிறாங்க. இல்ல, ட்ரேட் யூனியன்ங்கிறது வேற. ட்ரேட் யூனியன்ங்கிறது ஒரு தொழிலாளர்கள், ஒரு டீச்சர்ஸா இருக்கிறவங்க, ஒரு டாக்டர்ஸா இருக்கிறவங்க, ஒரு அங்கன்வாடி பணியாளர்களா இருக்கிறவங்க, இந்த மாதிரி பல்வேறு பணிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் அவர்களுக்குள் ஒருங்கிணைந்து அவர்களுக்காக ஒரு ட்ரேட் யூனியனை ஒரு சித்தாந்த அடிப்படையில் அரசாங்கத்துக்கு வெளியில பண்றது வேற. அரசாங்கத்தில் நீங்க பேட்ச் குத்திட்டு வருவாங்களா? நான் வந்து ஆர்எஸ்எஸ் காரன், நாளைக்கு இவங்க எல்லாம் பேட்ச் குத்திட்டு வருவாங்களா? நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க நிறைய பேர் தவறி இருக்கோம். இது வந்து இப்பதான் வந்து ஒரு ஜீவோவா, ஒரு அரசு ஆணையா வந்திருக்கு. இதற்கு முன்னே லேட்டரல் என்ட்ரிங்கிற பேர்ல நீங்க டெப்டி செக்ரட்டரிஸ், துணை செயலாளர்கள், இணை செயலாளர்கள், ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்து நிறைய ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்களை ஆல்ரெடி வந்து நீங்க அரசாங்கத்துக்குள்ள அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதை லெஜிட்டிமேட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் வருது. இப்படியே போனா நாளைக்கு பாருங்க, இந்த இணை செயலாளர்களும் துணை செயலாளர்களும் தான் நாளை செயலாளர்கள் ஆவாங்க. ஒரு கட்டத்தில் நீங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமே இருக்காது. இப்ப இருக்கிற யூபிஎஸ்சியிலே மிகப்பெரிய கேள்விக்குறியாகி
ஆகி யூபிஎஸ்சி சேர்மன் ராஜினாமா பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் பின்னணி உள்ளவர். ஆர்எஸ்எஸ் பின்னணி உள்ள ஒரு யூபிஎஸ்சி சேர்மன் என்ன பாடு யூபிஎஸ்சி படுத்துறாரு நம்ம பார்த்தோம். இது ராகுல் காந்தி முன்னமே சொன்னார். ஆனா இன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் பலது நடக்கிற மாதிரி இதுவும் நடக்குது. அப்ப இனிமே வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அரசு ஊழியர்களா இருப்பார்கள். மிச்ச யாருக்கு என்ன டேலண்ட் இருந்தாலும் சரி, எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி, எவ்வளவு நாட்டுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அங்க இடம் இல்லை. ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்களுக்கு அறிவே இல்லைனா கூட அவங்களுக்கு அங்க இடம் இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி நீங்க யோசிச்சு பாருங்க. 80 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை ஏதாவது ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு போதுமான அறிவோட இருக்கிறவர் தான் ரெக்ரூட் ஆயிருப்பாரு. எனவே நம்ம அதை கடந்து வருவோம். நான் வர முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ராமசாமி, இந்த லிஃப்ட் இந்த பேண்ட் லிஃப்ட் பண்றது அப்படிங்கிறது எப்படி வராங்க? நான் வரேங்க, பேசலாம், நம்ம விவாதிப்போம் கட்டாயமா. வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்திலோ பிரதமராக மோடி பொறுப்பேற்று 10 ஆண்டுகளிலோ செய்யாத ஒன்றை இப்போது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? அது நியாயம் இல்லாதது அப்படின்னு ஜெயராம் ரமேஷ்லேருந்து பலரும் கூட இந்த விமர்சனங்களை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். ஜோதிமணி அவர்களும் ஒரு பட்டியலிட்டாங்க. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து எப்படி பார்க்குறீங்க? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். அப்புறம் நேற்று குரு பூர்ணிமா, நம்மளோட ஆசிரியர்கள் மென்டர்ஸ் பலர் இருப்பாங்க. அவர்கள் திறந்து கற்று தேர்ந்து வளர்ச்சிகள் தான் நம்மளோடது. இன்னைக்கு ஆர்கே சார் நம்மளோட இருக்காங்க. பல ஜேர்னலிஸ்டுக்கும் பல பேச்சாளர்களுக்கும் முன்னோடியா இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து அவர்களுக்கு நன்றியும் கூறி ஆசையும் பெற்று தொடங்குவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மற்றவர்களுக்கும் அவங்கள போல ஆசிரியர்கள் மென்டர் மற்றவங்களுக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேற்று குரு பூர்ணிமா அன்னைக்கு ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் அவர்களோட ஆசிரியர்களுக்கும் அவர்களோட தினத்தையும் கொண்டாடியது. அதற்கு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது. ஒரு ஜிஓ வந்தது அப்படின்றது பப்ளிசைஸ் பண்ணப்படுது. அது ஜிஓ இல்ல, ஆபீஸ் மெமரண்டம். அந்த ஆபீஸ் மெமரண்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? முதல் 1948, பின்னர் 66 2 முறை வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து தடை செய்யப்படுகிறது. 3வது நம்ம எமர்ஜென்சி டைம், நான் அதற்கு வரல. அந்த தடை செய்ததுல அதற்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போதே அந்த தடையை இம்ப்யூன் பண்ணிடுறாங்க. அந்த தடையோடு சேர்ந்து வரும்போது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. என்னது? சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸ்ல பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோட ஆக்டிவிட்டியில எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டை சார்ந்த அரசு ஊழியர்கள் யாரும் வந்து சேர முடியாது, அதாவது பங்கேற்க முடியாது அப்படின்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு சிசிஎஸ் ரூல்ஸ்ல. அந்த சிசிஎஸ் ரூல்ஸ் சார்ந்து அன்று இருந்த அரசியல் கட்சி ஆர்எஸ்எஸ் அமைப்பை அரசியல் கட்சியாக பாவித்தது. அதனால் அந்த தடை கொண்டு வரப்பட்டது. அப்போ இன்னைக்கு நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன, பொலிட்டிக்கல் அசோசியேஷன், பொலிட்டிக்கல் சொசைட்டி என்ன அப்படின்ற டெஃபினிஷன் பார்ப்போம். இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், பொலிட்டிக்கல் சொசைட்டி, இல்ல ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற டெஃபினிஷனுக்குள்ள ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் வரது கிடையாது. அப்படின்ற போது அந்த தடை சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா, இல்ல அதற்கு ஒரு ஒப்பீடு பார்ப்போம். இங்க வந்து திராவிடர் கழகம் தமிழ்நாட்டுல வந்து பிரபலமாக இருக்கிறது. அவர்களுக்கான கொள்கை இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது. அதில் பலரும் பங்கேற்கலாம். அவர்கள் நிகழ்ச்சியில அவர்களோட உறுப்பினர்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் அரசு பணிக்கு வரும்போது அவர்களோட நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். ஆனா அரசு பணின்னு வரும்போது அவர்கள் நியூட்ரலாக இருக்க வேண்டும். அவர்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதற்கேற்றவாறு அவர்கள் வேலையை பணிபுரிய வேண்டும். இப்போ அரசு ஊழியர்களுக்கும் அதே ரிக்குவயர்மெண்ட். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தோட ஆக்டிவிட்டியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்தது. அந்த தடை இன்று நீக்கப்படுகிறது. நீங்க அந்த ஆக்டிவிட்டிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா நீங்க அரசு ஊழியராக அரசு வேலைக்கு போய் சேரும் போது நீங்க உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கீழே உங்களோட ரூல்ஸ் கீழே என்ன இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்பதான் நீங்க பணிபுரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு இருக்க ரிக்குவயர்மெண்ட். ஒரு ஃபேக்சுவல் கரெக்ஷன் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் ராமசாமி. குரு பூர்ணிமாலாம் நீங்க கோட் பண்ணதுனால சொல்றேன். இந்த உத்தரவு லிஃப்ட் ஆனது வந்து ஜூலை 9ஆம் தேதி. இப்ப இல்ல, செய்தியா இன்னைக்கு தான் அது வெளியில வருது. ஜூலை 9ஆம் தேதி பப்ளிசைஸ் ஆனப்பட்டது இன்னைக்கு அப்படிங்கறத சொல்றேன். இல்ல அதான் அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் வந்து ஜூலை 9ஆம் தேதி அதுக்கான உத்தரவை, அதாவது லிஃப்ட் பண்ற உத்தரவை விடுது. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, 15 ஆண்டுகள்ல முதல் 5 ஆண்டுகள் அல்லது 6 ஆண்டுகள் திரு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்திலோ முதல் 10 ஆண்டுகள்லயோ செய்யப்படாத ஒன்று இன்னைக்கு செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. கூடவே இன்னொன்னையும் நான் சுட்டி காட்டுறேன். நவம்பர் 27, 2014 ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களில் பிரதமராக மோடி அவர்கள் பொறுப்பேற்ற 6 மாதத்தில் ஒரு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க கான்டக்ட் ரூல்ஸில் கொண்டு வர அமெண்ட்மெண்ட்டில் எவ்ரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஷல் அட் ஆல் டைம்ஸ் மெயின்டைன் பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி. இது அமெண்ட்மெண்ட் வந்து மோடி அவர்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்டு. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கும் இப்போ நீங்கள் செய்திருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் முரணா இது இருக்காதா? இருக்காது. உங்களோட டிபேட்ல நீங்க வந்து
திராவிடர் கழகத்தை சார்ந்து பேசுவதற்காக வருபவர்கள் அப்படின்றவர்கள் ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கத்தோட ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. திமுகவின் உறுப்பினர்களாக கவர்மெண்ட் எம்ப்ளாயி பொலிட்டிக்கலா நியூட்ரலா இருக்கணுங்கிறது அமெண்ட்மெண்ட். இப்ப நீங்க நேரடியா ஆர்எஸ்எஸ் ஓட இயக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம்னா பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி அங்க அடிபடுமா படாதா? ஆனா அது ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் கீழ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. அவர்கள் என்றைக்குமே எலக்டரல் பாலிடிக்ஸ்ல இருந்தது கிடையாது. அவர்கள் என்னைக்குமே இந்த வெளிப்படையா பிரதமர்ல இருந்து எல்லாரும் சொல்றது எங்களுடைய சித்தாந்தத்துக்கான தாய் வீடு அதுதான், ஆர்எஸ்எஸ் தான் நாங்க பின்பற்றுறோம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் ஓப்பனா சொல்லக்கூடியதுன்னு பெருமையா சொல்லக்கூடியதும் கூட. அப்படின்னா அதுக்கு அரசியல் பார்வை இல்ல, அதுக்கு ஒரு சித்தாந்த பார்வை இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு கலாச்சார அமைப்புன்னு நிறுத்த முடியாது இல்லையா? இல்ல, நான் கலாச்சார அமைப்புல இல்ல. எல்லாருக்குமே அரசியல் பார்வை இருக்கலாம், சித்தாந்தங்கள் இருக்கலாம். ஆனா அது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. திராவிடர் கழகத்திற்கு உண்டு. ஒண்ணும் இல்ல, தனிநபர்களாக உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம். நான் ஆனா அரசியல் வேலைக்கு நான் அப்ளை பண்ணலாம். என்னோட அரசியல் சிந்தனை, என்னோட அரசியல் பார்வை, என்னோட ஐடியாலஜி, நான் அரசின் ஊழியராக போய் அமர்வும் போது நான் நியூட்ரலா மாற வேண்டும்.